कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ சிச்சு சிச்சு என்னம்மா என்ன ராஜா என் செல்லம் உன்னை மேல கொண்டு போய் விட்டுறேன் வா 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 அழாதரா கண்ணு பயப்படாதீங்க, கீழே இறங்கி வாங்க. நீங்க 2 உயிரா இருந்து கூட அதை பெருசா மதிக்காம குருவி கொஞ்சம் உயிரை பெருசா மதிச்சு அதை கூட்டுல விட்டுருக்கீங்களே, அதுக்கு ஒரு கும்பிடுங்க. கும்பிட்டது இருக்கட்டும், குரலே கொடுக்காம வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. நீங்க யாரு? லாரி புக்கிங் ஹவுஸ்ல இருந்து உங்க பொருள்லாம் கொண்டு வந்த ஒரு சாதாரண கைவண்டிக்காரனுங்க. வந்துருச்சா? என்னங்க? இத வந்துட்டு இருக்கேன் லட்சுமி. அம்மா யாருங்க? நம்ம பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிற வண்டிக்காரருங்க. வணக்கங்க. ஓஹோ வந்துருச்சா? எப்படி நடந்துச்சு? எப்படி உடைஞ்சது? எப்படி நடந்துச்சு? இதோட வேலை என்ன தெரியுமா உனக்கு? என்ன வேலை தெரியுமா அது உனக்கு? டீ கூட்றா, தேக்கு மரம். மாசம் மாசம் மாடு மாதிரி வளர்ந்திருக்க ஒழிய பொறுப்பானா கொஞ்சமாவது உனக்கு? இடியட். உடனே லாரி ஆபீஸ் போன் போடு. இவனை நான் பேசிக்கிறேன். ஐயா தம்பியை திட்டாதீங்க. லாரி ஆபீஸ் போன் போட்டீங்கன்னா எங்க பொழப்பே கெட்டுடுங்க. நான் தாங்க லாரி ஆபீஸ்ல இருந்து லோடு ஏத்தி கொண்டு வந்தேன். வர்ற வழியில 4 காலி பசங்க வண்டியை கவுத்துட்டானுங்க. தம்பி தாங்க வந்து காப்பாத்திச்சு. யோ, காலி பசங்களோ கூலி பசங்களோ உடைச்சிட்டீங்க. ஒண்ணு புதுசா வாங்கி கொடுங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்க. என்னங்க? என்ன? வேண்டாங்க ப்ளீஸ். அவங்களே தினமும் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறவங்க. அவங்கள போய் 500 1000னா எப்படிங்க? நாமளே பாத்துக்கலாம். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அப்படிங்கறியா? சரி, உன் இஷ்டம், ஏதாவது பண்ணிக்க. நான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துறேன். நீங்க தான் ரிப்பேர் பண்ணி தரணும். சரிங்க. ஆனா அதுக்கு ஆகிற செலவை நான் கொடுத்துறேன். ஏன்னா மதுரையில இருந்து மாத்தலை வந்து 10-20 நாள் தான் ஆச்சு. எந்தெந்த கடை எங்கெங்க இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஐயா இவ்வளவு கராரா பேசிட்டு போறாரு, எங்க வேலை செய்யறாரு? இந்த சீதா பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் மேனேஜர். இங்க நான் எதை சொல்றேனோ அதை தான் செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? நோ ஓவர்லுக்கிங் மீ. நான் இல்லைன்னு சொல்லல சார். அக்கௌண்டன்ட்டுங்க முறையில் ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு. நீங்க மேனேஜர் போற வழி சரியில்லை சார். இதை சொல்றதுக்கு எனக்கு அனுபவம் இருக்கு, வயசும் இருக்கு. அனுபவம் இருக்கலாம், ஆனா உன் வேலை இருக்காது. I know everything man. Out. Get out. சாரி சார். வந்துட்டார் அட்வைஸ் பண்றதுக்கு. நான்சென்ஸ். அப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். ஆமா, சாப்பிடாட்டி அல்சர் வந்துடும். பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பிடலான்னு சொன்னான். அப்ப காசு வச்சிருப்பான். பசிக்குதுன்னு சொல்றாரு, இவட்ட நிச்சயமா காசு இருக்கும். ஒரு வெட்டிடலாம். வாங்க சாப்பிடலாம். யோ, எங்க போறீங்க? கடைக்குள்ள குளிக்கவா போவாங்க? சாப்பிடதான். முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ள போ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. அது அப்போ. இப்போ கையில காசு. வாயில தோசையா? இல்ல, கையில தான் இட்லி. மாத்திட்டாங்க போல இருக்கு. பொம்பளைங்களாச்சே. வாங்க. யோ 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 காசு கொடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல. காசா? இப்படி வா. எடுத்து வீசுங்க போய்.
வீசுறா இது நம்ம பிரஸ்டீஜ் பிரச்சனை. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். அதனால காசு எடுத்து வீசு. அப்ப ஆ, இது லேடிஸ் மேட்ரு. ஆமா. வீக்காயிட கூடாது பாருங்க. ஆ. எடுத்து வீசுங்க. அட வீசப்பா. அட நமக்குள்ள யார் வீசாண்டப்ப? எடுத்து வீசப்ப. வீசுறது வீசிடலாம், காசு இல்லையே. காசு இல்லையா? ஆ, என்கிட்ட இல்லையே. உங்க டீமா? யோ காசு இருக்கா இல்லையா? அது 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 சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லிட வேண்டியதா? இல்ல இல்ல. காசு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். திரும்பி பார். எங்க தொழில் கூட இங்கதான் இருக்கு. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். காசு இன்னைக்கு கொடுப்போம் இல்ல நாளைக்கு கொடுப்போம். கொடுக்காமீங்களா? வெரி குட், கரெக்ட். ஆ, ஏற்கனவே மாவு ஆட்டுறதுக்கு ஆள் இருக்கு. காசு கொடுத்தாதான் சாப்பாடு. ஐயோ. அப்ப அப்போ பசு வெறுக்கிதப்பு. இறுதியாக ஒரு முடிவு. அதுகிட்ட என்ன பேச்சே? வாப்பா. மார்ச். என்னையா வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்படி கேட்டா எப்படியா? மட்டனா, சிக்கனா, மீனா இல்ல நானா? எல்லாம் இருக்கியா? உனக்கு என்னையா வேணும்? யார் அந்த சைவத்தை சாப்பிடுறது? கேட்கறதுக்கே நல்லா இருக்குதே. சைவத்தை மனுஷன் அதானே? சாப்பிடுறான். இது என்ன தாளம்? 2 ரூபா போட்டு போடுங்க போடுங்க போடுங்க. நல்லா போடுங்க. தெரியும் வேண்டாமா? யோ மீனா நானா? என்ன சூடா இருக்கியா? உடனே சாப்பிடியா? எழுந்து வாயா. பலகாரம் போடுற படையரா போடுற? இரு உன்னை பின்னி போடுறேன் பின்னி. வாயா, உன்னை சரி பண்றதுக்கு தான் நான் இருக்கல. என்னையா பாக்குற? வேண்டாம், இந்த டச்சிங் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ எங்க போய் சாப்பிட்டாலும் காலம் பூரா என் கையால தானே சாப்பிடணும். நான் உனக்கு, நீ எனக்கு. நமக்குள்ள என்னையா கணக்கு? அதோட ஏன் அந்த கடைக்கு போன? நீதான் காசு இல்லாம சாப்பிட வேணாம்னு சொன்னியா? நீ தானே காட்டன் ரைட்டா இருக்கு. அதுக்கு நீ என்கிட்டயே வா. என்ன சாப்பிடுற? நீ தோசை பட்டா? அப்ப அப்ப ஐ அம் ஆல்ரெடி ஹியர். சுத்தம் மோசமான ஆளா இருப்ப போல இருக்க. எப்படி இப்படிதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதல்லயே வந்து உட்கார்ந்துட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.